ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, சுரக்காய் சாம்பார். இந்த ரெசிபி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கிலோ சுரக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நீக்கிடணும். நீக்கினதுக்கப்புறம் குண்டு குண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சாம்பார் வைக்கிறதுக்கு 3 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சு வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பார் செய்கிறதுக்கு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 தக்காளி பழம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியணும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயாச்சு. நல்லா காய் வெந்து வந்திருக்கு. இப்போது வேக வச்சுருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. இப்போது இது மேலே லைட்டாக பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான சுரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.